வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிசிப்ளின் இஸ் எ கார்னர் ஸ்டோன் டு சக்ஸஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். சில பதிவில் பார்த்தோம், நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட் வேணும். அப்போ தான் டிசிப்ளின் இருந்தால் அது ஏற்புடையதாக இருக்கும். அந்த டிசிப்ளின் என்ன? நம்மளோட இன்டென்ஷனுக்கும் ஆக்ஷனுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் தான். இட் இஸ் த பிரிட்ஜ் ஃபார் தி இன்டென்ஷன் அண்ட் அவர் ஆக்ஷன். அதுதான் டிசிப்ளினோ, அதுதான் சக்ஸஸும் அப்படின்னு சொன்னோம். டிசிப்ளின்னு சொன்னால் எல்லாவற்றிலும் சிறப்பான எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இருக்கணும். செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். எதுலேயும் மாற்று இருக்கக்கூடாது, தொய்வு இருக்கக்கூடாது. எண்ண ஓட்டங்கள் சீராக இருக்கும்னு சொன்னால் அதுபோலே செயல்பாடுகளும் இருக்கணும். அதெல்லாம் டிசிப்ளினில் சேர்த்துக்குதான். அப்புறம் நம்மளுக்கு ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராமிஸ், இன்றைக்கி வந்து இந்த 2 கேள்வியை நம்ம படிச்சிருவோம் அப்படின்னு நம்ம சொல்லி மனஸ்பூர்த்தியாக ஒரு உறுதி எடுத்துக்கிட்டோம் வைங்க. கண்டிப்பாக அந்த 2 கேள்விக்கு உண்டான விடையையும் படிச்சுட வேண்டியது அவசியம். ஏன்னா ஒருத்தர் வந்து நான் உனக்கு நிறைய வாங்கி தரேன், கடைக்கு அழைச்சின்னு போகிறேன், ஷாப்பிங் போகலாம் அப்படிலாம் சொன்னால் அந்த ப்ராமிஸை கீப்பப் பண்ண வேண்டியது இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ப்ராமிஸு. ஆனால் அது அப்படி இல்லை, நம்மளுக்கு நாமளே செய்துக்கிறோம். என்ன, இந்த 2 கேள்விக்கு உண்டான பதிலும் இந்த வார வீக்கெண்டு லீவில் நம்ம படிச்சிடணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோன்னு வைங்க. அந்த ப்ராமிஸை நிச்சயமாக கீப்பப் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்மளோட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸை நம்மளே கார்த்தால ஸ்கூல் போகிறதுக்கு இப்போவே நைட் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அதுவும் என்ன, அதுபோல் விஷயங்களையும் நம்ம அதை முடிச்சுக்கிறோம். அந்த வேலையெல்லாம் நம்ம சிறப்பாக செய்ய வேண்டி வந்துடும். அதே போல் அதாவது ஒரு ப்ராமிஸ்ன்னு சொன்னால் அதை நமக்கு நாமே கொடுத்துக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ப்ராமிஸை கூட, அந்த உறுதியை கூட நம்ம என்ன பண்ணிடணும், நிச்சயமாக முடிச்சுக்கணும். அதை நிலை நிறுத்தணும். உறுதியை நிலை நிறுத்தணும். நமக்கு நாமே செல்ஃபுக்கு வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம படிக்கிறோம்னு சொன்னால் படிச்சிடறோம். இன்றைக்கி வந்து 2 மணி நேரம் நம்ம விளையாடிடுறோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறோம் வைங்க. நிச்சயமாக நம்ம 2 மணி நேரம் விளையாடணும். 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோமா விளையாடுறதுக்கு, அந்த 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் விளையாடணும். இல்லை ஒரு வேளை அரை மணி நேரம் தான் விளையாட முடிஞ்சுது அப்படின்னா இமிடியேட்டாக வி கோ டு எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ போயிடலாம். அப்புறமா இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு போர் அடிச்சுக்கலாம். அப்போது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விளையாடிக்கலாம். அந்த விளையாடுறத மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆனால் படிக்கிற நேரத்தில் மட்டும் ரொம்ப ஸ்ப்ளிட் வரக்கூடாது. இதுக்கு 2 விஷயம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லணும். என்ன சொன்னால், ஒரு இடத்துல ஒரு அக்கௌண்ட் படிக்க வரோம்னு வைங்களேன், வி ஆர் டேக்கிங் அவர் நம்மளுக்கு உண்டான ஒரு கார்னர் எடுத்துக்கிறோம், புக்கெல்லாம் நல்லா பரத்தி வச்சுக்கிறோம், எதெல்லாம் படிக்கணும் வரிசையாக ஒன்று எழுதி வச்சுக்கிறோம் அப்படிலாம் சொன்னால் அந்த மாதிரி ஒரு மூடு உள்ளுக்குள்ளே அதுபோல் படிக்கணுன்ற ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சுக்கிட்ட பிறகு அப்பப்போ அதில் பிரேக் எடுத்துக்கிட்டா அந்த விட்டு போன அந்த ஒரு டெம்போ இருக்குது பாருங்கள், அந்த டெம்போ விட்டு போயிடும். டெம்போ விட்டு போட்டால் மறுபடியும் ஸ்கொயர் நம்பர் 1 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு வைங்க. அப்போ நம்மளுக்கு ரொம்ப கடினமானதாக ஆகிடும். ஸோ அதனால் ஒரு படிக்கிற ஒரு குரூப்புக்குள்ளே வந்துட்டோம் என்ன சொன்னால் அது 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ இல்லை அட் த மோஸ்ட் 2 hours நம்ம படிச்சிடலாம். ஆனால் விளையாடும் பொழுது அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெறும் விளையாடு. இட் இஸ் நாட் அ பவர்ஃபுல் கேமோ, அதுக்கு வந்து பேமெண்ட் இருக்கிற கேமோ அதுபோல் எதுவும் இல்லை. அதனால் என்னாச்சு, நிச்சயமாக அந்தந்த நேரத்தில் கொஞ்சம் கேப் கிடச்சிதுன்னா இந்த படிக்கும்பொழுது போர் அடிக்க போகிறதுன்னு சொன்னால் அதில் ஒரு 15-20 நிமிஷம் விளையாடிக்கலாம். ஆனால் 15 நிமிஷம் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் திரும்பிட்டு அந்த விளையாடிட்டு திருப்பி எதிர் சைடில் திரும்பி நம்ம படிக்கலாம். தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். அது கொஞ்சம் பார்க்குறவங்களும் காமெடியாக இருக்கும். பட் வி ஆர் கண்டினியூயிங் அவர் ஒர்க். 2 விஷயத்தில் இந்த பக்கமாக ஒரு பசில்ஸ் போடுறோம், பசில்ஸ் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டு அந்த நேரத்துலேயே அது பிரகாரத்தில் நம்ம விளையாடிக்க முடியும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள்னு சொன்னால் அப்போ என்னாச்சு, படிக்க நம்மளுக்குன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறோமே, 2 மணி நேரம் படிக்கிறோம், 2 கேள்விக்கு பதில் படித்து முடிச்சிடுறோம், 2 அசைன்மெண்ட்டை முடிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீக்கெண்ட்ஸில் எல்லாமே 2 தான். அந்த 2 அசைன்மெண்ட்டை கரெக்டாக முடிச்சிடும். இதுக்காக வேண்டினாட்டு என்ன பண்ண வேண்டாம், அதுலேயே போய் மூழ்கிக்க வேண்டாம். பட் தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். அதே மாதிரி இதுக்கு வந்து ஆக்ஷனுக்கும் நம்மளோட இன்டென்ஷனுக்கும் இருக்கிற ஒரு பிரிட்ஜு தான் இந்த சக்ஸஸ். பிரிட்ஜு தான் ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொன்னோமான அதுபோல் இதெல்லாம் நம்ம செய்துக்கிட்டு வரும்பொழுது வெற்றி என்பது நம்மளோட கூடவே இருக்கும். அப்புறம் ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், சில வேலைகளை நம்ம துவங்குறோம் அப்படின்னா ஒரு வினாத்தாள் அது பார்த்துட்டோம், ஆன்சர் எழுதணும், எக்ஸாமினேஷன் தேர்வு அப்படின்னு சொன்னால் கடினமான விடைகள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. சிலதெல்லாம் லம்பி ஆன்சராக இருக்கும், சிலதெல்லாம் கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்ஸும் மென்ஷன் பண்ணால் தான் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதுபோல் கேள்வியை, பெரிய கேள்வி இல்லாட்டா கடினமான கேள்வி, அந்த 2 கேள்வியை முதல்ல அட்டன் பண்ணிவிட்டு சுலபமாக இருக்கிறத வேகமாக எழுதலாம். சுலபமாக இருக்கிறத முதல் 2 மணி நேரம் பரீட்சை எழுதணும் அப்படின்னு சொன்னால் அந்த 2 மணி நேரத்தில் முதல்ல 1 மணி நேரத்திற்கு கொஞ்சம் எளிதாக இருக்கிற கேள்வியை எழுதிவிட்டா வி ஆர் ஷூர் ஆஃப் கெட்டிங் 40 மார்க்ஸ்.
பாக்கி இருக்கிற 60 மார்க்குக்கு கடினமான கேள்வின்னு சொன்னால் அந்த நன்றாக தெரிந்த கேள்வியை வேகமாக முதல்ல எழுதிட்டு கடினமான கேள்வி வச்சு முடிச்சுட்டு இருந்தாலும் முடிச்சுட்டு இருக்கலாம். இல்லை முதல்ல கடினமான இருக்கிற கேள்வி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது மைண்டு ரொம்ப டைவர்ட் ஆகாமல் இருக்கும்போது கடினமான கேள்வியை முதல்ல எழுதிவிட்டா அப்புறம் கிடைக்கிற நேரத்தில் வேகமாக எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்ச கேள்வியெல்லாம் பின்னாடி எழுதலாம். சில நேரத்தில் இப்படி ஒரு டிப்ஸ் சொல்லி தருவாங்க. முதல்ல நன்னா தெரிஞ்ச கேள்வி அழகாக 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த முதல் 60 மார்க்குக்கு அட்டன் பண்ணிவிட்டு வி ஆர் ஷோர் ஆஃப் கெட்டிங் 60 மார்க்ஸ் அதில் அட்டன் பண்ணிட்டோம். அதில் 50லேருந்து 55க்குள்ளே நிச்சயமாக கிடைக்கும். பாக்கி இருக்கிற 40 மார்க்குக்கு ரொம்ப கடினமான கேள்வி தான் இருக்குது அப்படின்னா அதை பொறுமையாக யோசித்து அந்த கேள்விக்கு உண்டான பதில் எங்கே எதெல்லாம் படித்தோம் என்ன இருந்து அதெல்லாம் நினைவில் கொண்டு வந்து அப்புறமா வழியாக எழுதும் பொழுது அந்த 40 மார்க்குக்கு நம்மளுக்கு 30 மார்க் கிடைச்சா கூட நம்மளுக்கு என்ன இருக்கும், வி ஆர் ஷார்ட் டு கெட் மோர் தென் 80+, 85, சிலப்போ 90 கூட கிடைக்கும் அதிருஷ்டத்தில். அதிருஷ்டம்னு சொன்னால் எவ்ரி திங் கம்மிங் இன் டு த சேம் லைன் அந்த குரூவில் வந்துட்டு இருக்குது. பட் வி ஆர் unable to see the consequences. That is why we are calling it as என்ன பண்ணோம், we are calling it as அதிருஷ்டம். திருஷ்டம்னு சொன்னால் பார்க்கறது, அதிருஷ்டம் சொன்னால் பார்க்காதது, காணாத வருது. அதெல்லாம் 60 மார்க்கு எழுதினா அது 55 மார்க் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பாக்கி இருக்கிற 40 மார்க் எழுதும்போது அதில் 30 தான் வரும்னு நினைச்சோம். ஆனால் இட் இஸ் அதிருஷ்டம். அதாவது எவ்ரி திங் கோயிங் இன் த சேம் குரூ, இட் இஸ் மூவிங் ஆன் த சேம் குரூ, பட் வி ஆர் unable to see the consequences. எப்படி வரும், எப்படி மதிப்பெண்கள் கிடைக்கும்னு தெரியல. அதனால் அந்த 40 கூட நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, 35 கிடைச்சிருது. ஸோ 55 என்ன ஆகிப்போச்சு, இட் இஸ் 85+, 90 கூட வந்துடுது. ஸோ அதனால தான் இது மாதிரி எதிர்பாராத விதத்தில் பார்க்கக்கூடிய ஆங்கிளில் தாண்டி வேற பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது வி ஆர் கெட்டிங் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்னு சொன்னால் தட் இஸ் வை வி ஆர் காலிங் திஸ் ஆஸ் அதிருஷ்டம், பார்க்காததுன்னு சொல்கிறோம். இயர் ஆல்சோ வி ஆர் கம்மிங் அவுட் சக்ஸஸ்ஃபுல். வெற்றி என்பது இங்கே வந்து விட்டது. அதனால் இந்த ஒரு 7-8 பாயிண்ட், இப்போ 2 பாயிண்ட் தான் சொல்கிறோம், இன்னும் கூட சில என்ன பாயிண்டில் நம்ம பார்த்து வெற்றி என்பது நமது தான் அப்படின்ற வரும்போது இப்போ என்னாச்சு, இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் த ஆர்ட் ஆஃப் கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல். அதாவது வெற்றியை வழி கொண்டு வருது, அது ஒரு கலை. இதுனா எல்லாருமே நேச்சுரலாக இன்டெலிஜென்ஸாக இருக்கணும், லக்கியாக இருக்கணும், அப்புறம் அவங்களுக்கு பிறப்பிலேயே நல்லா படிக்கக்கூடிய திறமை இருக்கணும். ஆமாம், அதெல்லாம் வாஸ்தவம் தான், ஐ அக்செப்ட் 100% அதெல்லாம் தேவை தான். அது இல்லைன்னா கூட சில ப்ராப்பர் பிளானிங், அதாவது எபிலிட்டி டு எக்ஸிக்யூட் பிளான் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸிக்யூட்டிங் பிளான் இன் ப்ராப்பர் வே அதுவே நம்மளுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.